தெலங்கானா மாநிலம் ஆதிலாபாத் மாவட்டம் குத்தானூரை சேர்ந்த இளைஞர் ஒருவர் பக்கத்து வீட்டில் வசிக்கும் சிறுமியை நேற்று இரவு ஆசை வார்த்தை கூறி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தங்கள் மகளை காணவில்லை என தேடிய அந்த சிறுமியின் பெற்றோர் பக்கத்து வீட்டிலிருந்து மகளின் சத்தம் கேட்டு அங்கு சென்று கதவை தட்டி சிறுமியை அழைத்துள்ளனர். ஆனால் அந்த வாலிபன் வீட்டில் கதவை உட்பக்கமாக தாழிட்டு சிறுமியை வெளியில் விடாமல் அடைத்து வைத்ததாக தெரிகிறது. எனவே தங்கள் மகளுக்கு ஏற்பட்ட நிலை குறித்து பெற்றோர் உடனடியாக தொலைபேசி மூலமாக போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் நீண்ட நேரம் ஆகியும் காவல்துறையினர் அங்கு வராததால் இதனால் ஆத்திரமடைந்த சிறுமியின் பெற்றோர், உறவினர்கள் ஆகியோர் அந்த வாலிபரின் வீட்டுக்கு தீ வைத்தனர். அதே நேரத்தில் அங்கு வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து திறந்து சிறுமியை மீட்டனர். மேலும் காலம் தாழ்த்தி நிதானமாக வந்த போலீசார் மீது பொதுமக்கள் கடும் அதிருப்தி அடைந்து கிராம பொதுமக்கள் கற்கள் மற்றும் கட்டைகள் ஆகியவற்றால் காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தினர். பொதுமக்கள் நடத்திய இந்த தாக்குதலில் ஒரு காவல் ஆய்வாளர் உட்பட 5 காவலர்கள் காயமடைந்துள்ளனர். பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுத்தப்பட்ட சிறுமியை மீட்டு போலீசார் அவரை மருத்துவ பரிசோதனைக்காக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் போலீசார் மீது தாக்குதல் நடத்திய பொதுமக்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள் பற்றி விசாரணைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வீட்டிற்கு வைத்த தீ காரணமாக காயமடைந்த வாலிபனை போலீசார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை அளித்து வருகின்றனர்.